இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சூப்பர் மணி. சூப்பர் மணினா என்ன அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். நிறைய பேருக்கு இந்த வீடியோ பார்த்தது புதுசாக தான் தெரியாது. ஸோ சூப்பர் மணினா என்ன அப்படின்னா இது கூகுள் பே, ஃபோன்பேங்கிற மாதிரி ஒரு யூபிஐ டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடிய ஒரு அப்ளிகேஷன். ஸோ இதுல என்ன நடக்குது அப்படின்னா நமக்கு கேஷ்பேக் வருது. அதாவது ஒரு 10 ரூபா அனுப்பும்போது அதுல இருந்து ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜா வந்து ₹1 இல்ல ₹100 அனுப்பும்போது அதுல இருந்து ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜா ₹2 இந்த மாதிரி வந்து கேஷ்பேக். அதாவது கண்டிப்பா கேஷ்பேக் வருது. ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வந்துட்டு இருந்ததா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வந்துட்டு இருந்தது. இதுக்கு முன்னாடி கூகுள் பேவா இருக்கட்டும், ஃபோன் பேவா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே வந்துட்டு கேஷ்பேக் கொடுத்துட்டு இருந்தவங்க தான். ஆனா இப்ப கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஏன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த அப்ளிகேஷன்லாம் ஃப்ரீக்வெண்டா மக்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஸோ அவங்களுடைய தேவை முடிஞ்சு போச்சு. ஸோ அவங்களோட சேவையை ரத்து பண்ணிட்டாங்க. அதாவது நம்மளாம் ஃப்ரீக்வெண்டா அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அந்த சர்வீஸே அவங்க கட் பண்ணிட்டாங்க. ஸோ கேஷ்பேக்கா இப்போ காசு வரதே கிடையாது. அதே மாதிரிதான் சூப்பர் மணியும் இப்போ வந்து புதுசா வந்திருக்கான். மக்கள் இதை யூஸ் பண்ற வரைக்கும் அவன் வந்துட்டு கேஷ்பேக் கொடுத்துட்டே தான் இருப்பான். எப்ப வந்து மக்கள் ஃப்ரீக்வெண்டா அந்த ஆப் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்களோ, எப்ப அவங்க நினைச்ச அந்த கோல் டார்கெட்டை வந்துட்டு அச்சீவ் பண்றாங்களோ, அப்போ கேஷ்பேக் ஸ்டாப் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ இதுவுமே வந்து ஒரு யூபிஐ ஆப் தான். இது வரைக்கும் தெரிஞ்சிருச்சு. ஓகேங்களா? இவங்களுக்கு எங்க இருந்து இந்த கேஷ்பேக் வருது? எப்படி இந்த கேஷ்பேக் தராங்க? அவங்க சொந்த காசு எடுத்து தராங்களா? அதுவும் கிடையாது. இவங்க எங்க இருந்து காசை தராங்க அப்படின்னா இவங்க அப்ளிகேஷன்ஸ்லயே நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். நாலா பக்கமும் வந்துட்டு லோனுக்கு ப்ரொமோஷன் பண்றாங்க, இன்சூரன்ஸ் பாலிசி விற்க ப்ரொமோஷன் பண்றாங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு கேஸ் பில்லா இருக்கட்டும், கரண்ட் பில்லா இருக்கட்டும், இதெல்லாம் கட்டுறதுக்கு ப்ரொமோஷன் பண்றாங்க. ஸோ இது மூலியமாலாம் இவங்களுக்கு வருமானம் வருது. ஸோ அந்த வருமானத்தை மொத்தமா எழுதாம பங்கு போட்டு அதை யூஸ் பண்ற எல்லாத்துக்கும் கேஷ்பேக்கா கொடுக்குறாங்க. இது வரைக்கும் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்பெல்லாம் கொடுக்கறது கிடையாது. அது கூகுள் பே, ஃபோன்பே கிட்டத்தட்ட ஒரு வருஷமா எந்த கேஷ்பேக்குமே கொடுக்கறது கிடையாது. ஜஸ்ட் ஒரு ஸ்கிராட்ச் கார்டை கொடுத்து விட்டுறாங்க. ஆனா மக்கள் அதை யூஸ் பண்ணி லோன் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதை யூஸ் பண்ணி இன்சூரன்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்க எதுக்கோசரம் உள்ள வந்தாங்களோ அவங்களுடைய டார்கெட் முடிஞ்சிச்சு. மேபி நாளைக்கே வந்துட்டு கூகுள் பே யூஸ் பண்ணணும், ஃபோன் பே யூஸ் பண்ணணும், நான் ₹399 பிரீமியம் கட்டணும் அப்படின்னாலும் கட்டி யூஸ் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு வந்துட்டு அவங்க வந்து மூளை செலவை செஞ்சுட்டாங்க மக்களை. ஸோ இது இல்லாம நம்மளால வாழ முடியாதுங்கிற ஒரு கெத்து உருவாயிடுச்சு. இதுல இருந்து இந்த டேப்ல இருந்து நம்ம எப்படி தப்பிக்கணும் அப்படின்னா தேவைப்படுற இடத்துல மட்டும் கூகுள் பே யூஸ் பண்ணணும். அதாவது இங்க இருந்து சென்னைக்கு காசு அனுப்பணும், என்னால போய் கொடுக்க முடியாதுன்னா மட்டும் கூகுள் பே யூஸ் பண்ணணும். இங்க இருந்து பக்கத்துல தான் இருக்கான் ஃப்ரெண்டு அப்படின்னா செலவு பண்ணாம நடந்து போய் காசு கொடுக்கணும். நான் வந்து சும்மா விளையாட்டுக்கு சொல்றேன் நினைச்சுக்காதீங்க. உண்மையா இருக்கிற ரியாலிட்டியை சொல்றேன். ஏன்னா இந்த அப்ளிகேஷன்ஸ் எப்ப வேணாலும் வந்துட்டு ஒரு பேமெண்ட் ஓரியன்டட் பிளாட்ஃபார்மா மாறிடலாம். அதாவது சப்ஸ்கிரிப்ஷன் ஓரியன்டட் பிளாட்ஃபார்மா மாறிடலாம். ஸோ அதுக்கோசரம் தான் சொல்றேன். முடிஞ்ச அளவுக்கு கேஷ்லெஸ் டிரான்சாக்ஷன் அவாய்ட் பண்ணிட்டு கேஷ் கொடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிங்க. சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க